பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் நிலைத்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எப்போதெல்லாம் சீயோன் பர்வதம் போல் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோமோ அப்போதுதான் தேவன் நம்மில் நிலைத்திருப்பார். முதலாவது நாம் கர்த்தர்தான் தெய்வம் என்று நம்ப வேண்டும். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் எவ்வளவு பேரை நம்புகிறோம்? அவர்கள் எல்லாம் கடைசியில் நம்மை ஏமாற்றி போய்விடுவார்கள். ஆனால் நம் ஆண்டவர் அப்படி இல்லை. நாம் நினைப்பதற்கும் மேலான அன்பை செலுத்துபவர், நம்மை பாதுகாப்பவர், நம்மை உயர்த்துபவர், நம்மை எல்லா தீங்கிலிருந்தும் தப்புவிப்பவர், நம்மை ஒருபோதும் கைவிடாமல் வழிநடத்தி வருகிறார். ஆனால் அவருடைய நேசத்தை புரியாமல் பிறரை நம்பி அவர்களுடைய உதவிக்காகவும் அவர்களுக்காகவும் காத்து கொண்டிருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று. கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது சகல ஆசீர்வாதங்களையும் தருவார். போதும் போதும் என்று சொல்கிற அளவிற்கு தேவன் அவருடைய நன்மைகளால் திருப்தியாக்குவார். சீயோன் பர்வதம் போல் தேவன் நம்மை மாற்றுவார். கர்த்தரை நாம் நம்பி அவரில் நாம் நிலைத்திருக்கும் போது உலகில் 7 அதிசயங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோல தேவனுடைய அதிசயமான பிள்ளைகளாக நம்மை மாற்றுவார். அவரை கனப்படுத்தி உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை சீயோன் பர்வதத்தை போல மாற்றுவார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம்